அனைவருக்கும் வணக்கம். டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி ஆதார் லிங்க் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் டிஜிலாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஜிலாக்கர் ஆப் வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனதையும் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆப்பில் இந்த மாதிரி தான் போகும். உள்ளே போனதையும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ண கேட்கும். அதில் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. அதை பற்றின சம் டீட்டெயில்ஸ் வரும், அதை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கோ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆப் உள்ளே வந்துடும். இதில் ஆதார் எப்படி லிங்க் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க. அலோவ் கேட்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க, அல்லது ஆதார் நம்பர் வச்சும் போகலாம். இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை போட்டு வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதையும் ஆதார் பேஜ் வரும். இந்த இடத்துல ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று ஆதார் ஓடிபி, இல்லை ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன். நான் ஓடிபியை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஆதார் கொடுத்துருக்க நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் போட சொல்லி கேட்கும். பின் தெரியும்னா அப்படியே போடுங்க. அப்படி தெரியல அப்படின்னா ஃபர்கெட் பின் கொடுத்துக்கோங்க. ஃபர்கெட் பின்னில் பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஆதாரில் உள்ள கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணியாச்சு. வெரிஃபை. இப்போது உங்களுக்கு நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்ததையும் 6 டிஜிட் பின் மேனுவலாக உங்களை டைப் பண்ண சொல்லி கேட்கும். 6 டிஜிட் பின் என்ன பின் வேணுமோ அந்த பின் இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி பின் 6 டிஜிட்டில் செட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா பின் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் லொக்கேஷன் அலோவ் கேட்கும். லொக்கேஷன் அலோவ் கொடுத்து விடுங்க. நோட்டிஃபிகேஷன் அலோவ் கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுக்கலனா கம்பல்சரி கொடுக்க சொல்லி கேட்குது. அதனால் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களோட ஆதார் டிஜிலாக்கரில் லிங்க் ஆகிடுச்சு. இதில் இஷ்யூட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இஷ்யூட் டாக்குமெண்ட் என்னவோ அது ஷோ ஆகும். அதில் வியூ கொடுத்தோன்னா நம்ம இஷ்யூடு டாக்குமெண்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த டிஜிலாக்கர் ஆப்பில் ஆதார் கார்டு மட்டும் இல்லை, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆர்சி புக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி கவர்மெண்ட் இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் எது வேணாலும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து நிறைய தேர்ட் பார்ட்டி டைரக்ட் ஆத்தென்டிகேஷன்ஸை பிளாக் பண்ணியிருக்கிறதுனால கவர்மெண்ட் இஷ்யூடு இந்த டிஜிலாக்கர் ஆப்பு ஃப்யூச்சர்லேயும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.